எடுக்கும்போது அவரோட டைரக்டரை செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை அவரோட டைரக்டரை வாழ்த்தி ஒரு படத்தை கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ நல்ல டைரக்டர் ஆனார்னா, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆனார், எல்லா ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் ஆனார், எல்லா ஆர்டிஸ்டோடமும் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான நட்பு வச்சுருக்கிறார். எல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் காரணம், அடிப்படையான காரணம் முக்கியமாக நான் தான். என்ன காரணம்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில், என்னுடைய படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தார். அந்த படத்தில் தான் சினிமாவை முழுசியாக கற்றுக்கிட்டாரு எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு படத்தை நான் எடுத்தேன், அதில் ஒரு அசோசியேட்டாக பண்ணார். இருக்காரா? ஒத்துக்கிறீங்களா எழில்? கரெக்டு தானே? அந்த படத்தில் அவ்வளோ அனுபவம் அவருக்கு. ஒரு அசோசியேட்டாக இருந்து அந்த சினிமாவை எப்படி எடுக்கக்கூடாதுன்றது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக எடுக்க ஆரம்பித்தார். அதுதான் அது காரணம். அதனால் அதான் நான் காரணமாக இருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பான மனிதர். செல்வமணி சொன்ன மாதிரி நீங்கள் 2010 ஒரு கதை கேட்டு எப்படி எக்ஸைட் ஆனீங்களோ அது மாதிரி இப்போ ஒரு 3 மாதம் முடிவு என்கிட்ட ஒரு கதை சொன்னார். உண்மையாகவே நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். இப்படி அப்டேட்டில் ஒரு மனுஷன் இவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த அவருடைய அந்த 25ன்றதெல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது. ரவி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ரவி கேட்குறீங்க, அந்த கதையை நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் எழில்கிட்ட கேளுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவும் அதை மறுக்கவே முடியாத ஒரு கதை. அது எழில் என்கிட்ட சொல்லிவிட்டு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைச்சா பண்ணலாம் சார், இல்லாட்டி இதை வேண்டாம், மீடியம் பட்ஜெட்லாம் அதை பண்ண வேண்டாம். உண்மையாக பண்ண முடியாது மீடியம் பட்ஜெட்டில். அப்படி ஒரு ஸ்டன்னிங் ஸ்டோரி வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அந்த கதையோட ஒரு எழில் அவருடைய அடுத்த படத்தை அது தோங்கணும். நீங்களாம் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அதே மாதிரி ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் அந்த ஒரு மியூசிக் மேஜிக்கல் அப்படின்றதெல்லாம் விக்ரமன் சாருக்கு அப்புறம் எழில் 2 பேர்த்துக்கு அப்புறம் அந்த மேஜிக்கே நடக்கலை. ஒரு 6 பாட்டு இருக்கும். அந்த 6 பாட்டு சுற்றி ஒரு கதை இருக்கும். அது எப்படியா நம்மளை அப்படியே கட்டி போடும் உள்ளன்றதெல்லாம் அந்த காலகட்டங்களை நம்ம இப்போ தாண்டி போயிட்டோம். அது திருப்பி வரணும்னா அந்த மேஜிக் இவங்க தான் திருப்பி நடத்த முடியும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கரண்ட்டில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு டைரக்டர், எல்லா விஷயம் தெரிஞ்ச, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானம் உள்ள, நட்புள்ள ஒரு அன்பான மனிதர். அவர் தொடர்ந்து ஜெயிக்கணும். இந்த படம் அதே மாதிரி என்னோட அன்பு தம்பி விமலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையணும். ஆனால் சினிமாவில் நல்லவங்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எப்போ ஆசைப்படும். அந்த நல்லவங்களில் முக்கியமான ஒரு நல்லவன் என்னோட தம்பி விமல். அவர் ஜெயிக்கணுன்றது என்னோட பேராசை எனக்கு. ஏன்னா எல்லா விதத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுற, எல்லா விதத்துலையும் நன்றா இருக்கிற, எல்லா விதத்துலையும் அன்பாக இருக்கிற, நல்ல தயாரிப்பாளர்களை நினைக்கிற, தயாரிப்பாளர்களுக்காக இந்த டிலே எல்லாமே எல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ரவி சார் மாதிரி நிறைய அற்புதமான நடிகர்கள்லாம் முன்னுக்கு வரணும். இந்த தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய நடிகர்களாக இருக்கணும், டைரக்டராக இருக்கணும்னு இப்போவே எங்கள் ஏரியாவிலேருந்து யோசிப்போம். அந்த வகையில் அற்புதமான ஒரு தம்பி விமல். அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு ஒரு முன்னணி நட்சத்திரமாக அந்த படம் அவரை கொண்டு வர வேண்டும் என்ற எல்லார் சார்பிலும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் திரு தனஞ்சயன் சார், சித்ரலக்ஷ்மன் சார், நீங்கள். எல்லோருக்கும் வணக்கம். எழில் 25 எழிலை பாராட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு வெற்றியாளர். சினிமாவில் வெற்றி ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை குவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஜெயம் ரவி குறிப்பிட்ட மாதிரி கூட பணியாற்றுகின்ற கலைஞர்களோடு அவ்வளோ ஸ்வீட்டாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். இது மாதிரி அவரை பற்றி பாராட்டி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 25 வருஷத்தில் அவர் செய்த சாதனைகள் பல. ஆனால் அதை எல்லாத்த விட நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா, அவருடைய நட்பு. இன்றைக்கு இத்தனை கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அந்த நட்பு. அதுதான் சினிமாவில் எதை வேணால் சாதிக்கலாம், இந்த நட்பை சாதிக்கிறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரும்பாலான படங்களில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். படம் முடியும் போதே ஹீரோ டைரக்டரும் பெரும்பாலும் பேசிக்கிறது இல்லை, நடுவில் அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அது மாதிரி நிலைமையில் பல படங்கள் நடந்துட்டுருக்கு. 25 வருடம் கழித்தும் அவரை ஒரு கதாநாயகன் இந்த மேடையில் பாராட்ட வராரு. அவர் மட்டும் இல்லாமல் பல கதாநாயகர்கள் படத்தை நடித்தவங்க இங்கே இருக்காங்கன்னா அதுதான் எழுடைய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமாவில் வெற்றி அப்படின்றது நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக உழைச்சி திருப்பி கொண்டு வந்துடலாம். ஒரு மனிதன் நல்ல மனுஷனாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ரொம்ப மெனக்கடணும். அந்த மெனக்கடல் ஏழிட்ட இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன், இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதுதான் சில மனிதர்கிட்ட அது மாதிரி குணம் அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், தேசிங்க ராஜா 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 டெலைட் ஒன்றா செஞ்சுருக்காங்க. எழிலை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டெலைட். அவர் அவங்களுக்கு பிரச்சனையே வைக்க மாட்டார். இன்னொரு பக்கம் விமல் எடுத்திங்கன்னா டைரக்டர்ஸ் டிலைட்.
அவர் அந்த மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இன்ஃபினிட்டி நிறுவனத்தில் நடிக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் பல 25களை வந்து எழில் தொடரும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எழில் 25 ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும். ரவி சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய செலிப்ரேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் தெரியுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த விழாவுக்கு மாறி இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லோரும் அந்த மாதிரி அவர் சாரோட நடித்த எழில் சாரோட படங்களில் நடித்த எல்லா நடிகர்களும் வந்து தான் இன்னும் பெருசாக இருக்கும் விழா. அந்த மாதிரி எல்லோரும் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. நம்ம வந்து விஜய் சாரில் தொடங்கி துல்லாத மனமும், அதுக்கு பிறகு அஜித் சாருக்கு பூவெல்லாம் உன்னுவாசம், ரவி சாருக்கு நம்மளுக்கு அவரே சொல்லிட்டாரு தீபாவளி படம், அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மனங்குத்தி பறவை அப்படின்னு, அப்புறம் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. அதுவும் பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியடில் அவர் கொடுத்த ஒரு அந்த காமெடி படம் வந்து நான் ரொம்ப ரசிச்சுப்பேன். அந்த புஷ்பான்ற கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அட்டூழியம் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்னு. நான் வந்து அவர் ஒரு 8 வருஷமாக ஒரு நல்ல பழக்கம். நான் அவரை கால் பண்ணி புஷ்பான்றது எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாரு பாருங்க. அதனால தான் புஷ்பான்னு வெற்றி அடைஞ்சது. புஷ்பா அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து எழில் சாரின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து புஷ்பான்ற கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாக வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் கொடுத்துருந்தாரு. அப்படி பல வெற்றிகள், பல முக்கியமான நடிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்வேன், சார் இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்க. சாரே சொன்ன மாதிரி 25 வருடத்தில் 13 படம் தான். எழில் சார் பத்தாது, ஸ்பீடு பத்தாது, கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும். அண்ட் ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அப்படி ஒரு 40 நாட்களில் முடிக்கலாம். என்கிட்ட ஒரு பிச் பண்ணும்போது ஒரு படம் சொல்லியிருந்தார், சார் 40 நாளில் முடிச்சிடலாம் சார் அப்படின்னார். இப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் பிளான் பண்ணி 40 நாட்களுக்குள்ளே ஒரு படம் முடிச்சு கொடுக்குறேன், 45 நாளில் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் பண்ண ஒரு படம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 crores அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருந்தார். அப்படி ஒரு இவ்வளோ பெரிய இயக்குனர் 25 வருட காலம் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு 5-6 crore நான் வந்து ஒரு நல்ல படத்தை கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நீங்கள் படமே பண்ணி முடிக்க முடியாது. அதை எழில் சாருக்கு அந்த டெக்னிக் தெரியும். அவ்வளோ பட்ஜெட் கான்ஷியஸாக டைட்டாக வித்தின் அ பீரியட், அதாவது லிமிட்டட் டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்கறதுன்றது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அட் த சேம் டைம் அழகான என்டர்டெய்னிங்கான படங்கள் தொடர்ந்து ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்களை எழில் சார் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு நண்பராக எனக்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை. எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார், உங்கள் ஃபங்க்ஷன் தான் நான் இருப்பேன், ஏன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் உங்களை பற்றி பேசுறது அப்படின்னு. விமலுக்கு வாழ்த்துக்கள். 2013 நீங்கள் தேசிங்க ராஜா அப்படின்னு அவரோட சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தீங்க. இப்போ 10 வருடம் கழித்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீக்குவலில் வரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் இன்ஃபினிட்டி கிரியேஷன் ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் எழில் சார்னுடைய இந்த 25 வருட காலத்தில் 13-14 படம் பத்தாமல் அடுத்த 25 வருட காலம் குறைந்தது 20 படங்களாவது பண்ணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் உங்களுக்கு அமையணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறேன் சார். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சிவா சார், தேங்க்யூ சித்ராலக்ஷ்மன் சார், தேங்க்யூ தனஞ்சயன் சார். அடுத்ததாக கூட்டு குடும்பமாக எல்லாருமே இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த இயக்குனர் எழில் அவர்களுடைய சார். தயாரிப்பாளர், அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பற்றி பேசணும். கண்டிப்பாக ஆர்பி சௌத்ரி சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இந்த தருணத்தில் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பர் குட் ஃபிலிம், நீங்கள் கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம். ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி சௌத்ரி சார் பற்றி. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார். ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம், சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். போய் கதை சொன்னேன், 100% ஓகே ஆச்சு. எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர்.
சார் இப்போ துள்ளாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும்போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் டு லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி. உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபில்ம் அப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துலாத மனம் துள்ளும் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார், பூவெல்லாம் உன்வாசம். இப்போவும் சரி, அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், பூவெல்லாம் உன்வாசம் பற்றி சில ரீகால், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். அப்போ நான் பூவெல்லாம் உன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக் எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார். 2 வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொன்னார். நான் செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு பிரபாகர் ஆர்ட் டைரக்டர் தான் போட்டார். வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ற கூட எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது இப்போ கூட எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சார் விஜய் சார் சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள்? அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டிங்க. நான் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன். இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார், உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார். ஓகே, அந்த ஆக்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு. ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பற்றி சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு, ஃபர்ஸ்ட் படம். எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம். ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக எங்கள் ஊர்லேயே கொண்டுட்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன். நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும். எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் 2 மணிக்கு ஷூட்டிங். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார். இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு 2 மணிக்கு படுத்துருப்பார். அதுக்கப்புறம் கூப்பிடுவோம், வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டெடிக்கேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது. 2வது சேனல்லேருந்து வந்ததுனால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையாக அவருக்கு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார். ஓகே சார், அது காமெடி பற்றி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம். ஆனால் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சார்? அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இல்லை, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும், ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவாக என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ். யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து அதான் இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்ட மயில்சாமி சொல்லுவார், ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார். நான் உழுந்து சிரித்தேன் நான். ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க, மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வரேன். சரி, இன்னும் 2 முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட, விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள். அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள். ஏன்னா நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க, விமல் சார்லேருந்து ஆரம்பிச்சு இந்த 2 பேர். விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன். அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார். பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கிலாக இருப்பார். விக்கி கொஞ்சம் வந்து அப்படி இருப்பார். பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார். தனியாக என்னை பிரபு சார் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் வீட்டிலாம் தெரியாது, வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லுவார். நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தார். அதனால் வந்து என் படம் வந்து ஒரு 2 நாள் எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை. அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணான்றாரு. என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, ஒரு 10 நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு.
அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டால 10 நாள் கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு 2-3 நாள் திரும்ப வந்து உட்காந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார். லாஸ்ட் டே வந்து என்கிட்ட சொன்னார், சார் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி, ஏன்னா உங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். துல்லாத மனம் துள்ளும் பூவெல்லாம் முன்வாசம், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அவர்கள், எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் அவர்கள், பெரிய லிஸ்ட்டு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இசையமைப்பாளர்கள்லாம் எனக்கு மியூசிக் கம்போசிங், மியூசிக் ரெக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அது ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயா, ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் ஒரு இடத்துல இருக்குது, அந்த டிஎம்டியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்பாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும். நல்ல கவிஞர், நல்ல கதாசிரியர். அவர் எழுதின கவிஞர் ஒரு பேஸ்க்கு லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணது தான் அந்த இன்னிசை பாடி வரும் பாட்டு. இனிசை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நீங்கள் டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா, பாடல் தான் ஷூட் பண்ணீங்க. அப்போது ராஜு மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா 2 திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை, அதில் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணேன். ஏன்னா பெரிய டீமு விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் துட்டு சாங்கை ஃபஸ்ட்டு டேயே நான் போட்டேன். எல்லோரும் கேட்டாங்க, என்ன ஃபஸ்ட்டு சாங் எடுக்கிற சீன் இல்லை எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேயே சாங் போட்டேன். துட்டு பாட்டு தான், துட்டு சொல்லிடுச்சு படம் துட்டு அல்ல போகுது அப்படின்னு. ராஜி மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரே அதை பண்ணுப்பார். நேமா தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். ஓகே ஓகே. அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி. நான் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அசிஸ்டண்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார். அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார். ஒரு சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்மளோட எழில் சாருக்காக கொடுத்துடலாம். இந்த 25 years of journey in சினிமாவில் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். நிறைய நாங்கள் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். அண்ட் தேசிங் ராஜா 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எழில் 25 பக்கத்தில் 25வது வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க.